இந்த துண்டு வந்து இப்ப தாவேகாவுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ் தெரியுங்களா? தாவைக்கால போடுறாங்க. இல்ல சென்டர்ல அவங்க ஒரு இந்த கலர்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. காவி கலர்ல. ஆனா எல்லாரும் பார்த்தா தாவேகா துண்டு தான் போல அப்படின்னு நினைப்பாங்கங்க. இவங்க இப்ப ஏங்க நேத்து முளைச்ச சிறுகீரை அது உங்க கண்ணுக்கு தெரியுது. நான் இது எத்தன வருஷமா உபயோகப்படுத்துறேன். அது உங்க கண்ணுக்கு தெரியலல்ல. ஆனா அந்த அடையாளம் தான் பெருசா தெரியுது. ஆ, அது சிறுகுறன்றீங்க. ஆ. அது பெரும் கூட்டம், பெரும் படைய பா திரட்டிட்டு ஓடுறாரு ஆமா, எல்லா ஆமா, இடங்களும். ஆமா, ஆமா. பார்த்தீங்களா இல்லையா? ஏங்க அவரு ஒரு உச்சபட்ச நடிகரு. ஆ, அவருக்கு வரும் கூட்டம். ஆ. நான் யாருங்க? நான் ஒரு சமுதாய தலைவரு. நான் ஒரு கட்சியில இருக்கேன். சரி, இப்ப அந்த கட்சியில நான் என்ன தலைவரா? நான் தலைவரா இருந்தா நான் கட்சி வச்சுட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் பார்த்ததில்ல. சரி. அப்ப எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கூட்டம் வரும், என் பின்னாடி எத்தன கார் வரும், ம், அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அப்ப பார்த்துருக்கலாம். ம். இப்ப நான் சாதாரணமா ஆயிட்டேன். கட்சிய திமுகல இணைச்சாச்சு. இணைச்சிட்டீங்க. நான் நாயுடு பேரவைக்கு மட்டும் தான் தலைவரு. ஆ, கட்சியில உறுப்பினரு. ம். அவ்வளவுதான். வேற என்ன? பெரியார் தொண்டர் தானே நீங்க? பெரியார் தொண்டன் தான். ஆனா பெரியார் தொண்டர்ன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா ம். நாயுடு பேரவைன்னு பெருமையா சொல்லிக்கிறது. அதுல என்ன? நாயுடுன்னு பேருக்கு பின்னாடி நான் போட்டுக்கிறது. என் சமுதாயத்த முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நான் வச்சிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? பெரியார் சாதி ஒழிக்க தானே பாடுபட்டாரு. சாதி ஒழிப்போம். சாதி இப்ப நாங்க கலப்பு திருமணம் எங்க குடும்பங்கள்ல ஆதரிக்கிறோம்ல. அப்படியா? ஆமா, ஆமா, ஆமா. எங்க குடும்பங்கள்ல உண்மை இப்ப அப்படிதான் பண்ணியிருக்கீங்களா நீங்க? பண்ணிட்டு இருக்கோம். ஆ? அதாவது இல்ல உங்க வீட்ல அந்த மாரி நாயுடு தவிர்த்து வேறு ஒரு சாதியை சார்ந்தவர்கள பொண்ணு குடுத்து பொண்ணு எடுப்பீங்க. ஆமாமா. மாப்பிள்ளை குடுத்து பொண்ணு ஆமா, எடுப்பீங்க. ஆமா, ஆமா. நடக்குதா? நடக்குது, அது நடக்குது. மாரி நடந்திருக்கா? உங்க வீட்ல நடந்திருக்கா? நெறைய உதாரணம் ஏதாவது நெறைய சொல்லுங்களேன். எங்க குடும்பத்திலேயே ஒரு இப்பதான் ரீசென்ட்டா கூட 3 திருமணம் நடந்துச்சு. அது என்ன 3 திருமணம்? இப்ப கடைசியா நடந்தது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 3 திருமணம் ஆனா நடந்துச்சு. சாதிய பேரு கூடவே தூக்கிட்டு சுத்துறீங்களே! அது நான் தான் சொல்றேனே, என் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அதே தவிர, ம், ஜாதி பேர வச்சுக்கிட்டு நான் மிரட்டி, உருட்டி, கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பறிக்கிற ஆளு நான் இல்ல. ம், புரியுதா? நான் தான் கை காசு செலவு பண்ணுவேனே தவிர, யார்கிட்டயும் நான் இதுவரை நாயுடு பேரவைக்குன்னு நடன் கூட வாங்குனதே இல்ல. ம், எந்த அமைச்சர்கிட்டயும் வாங்குனதில்ல, எந்த தனி மனிதன்ட்டயும் வாங்குனதில்ல. ம், புரியுதா? ம். இன்னும் சொல்லப்போனா, இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த அமைச்சர்ட்டயும் போய் நான் கை கட்டி நின்றதே இல்ல.